ஆரோக்கியத்துக்கு யார் சிறந்த தலைவர்? தமிழக மக்களோட ஆரோக்கியத்தை அடுத்த 5 ஆண்டு யார் சிறப்பாக பார்த்துப்பாங்கன்னு பார்ப்போம். 4 கட்சி தான் மெயினாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் பிளஸ் சீமான் கட்சி. சீமான் நான் இந்த தடவை அதிகாரத்துக்கு வர்றதுக்காக நான் முயற்சி செய்யல. ஆனால் என்னோட அணி வெற்றி பெறணும்னு நினைக்காம நாங்கள் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த போறோம்னு சொல்லிட்டார். ஸோ அவங்க இல்லைன்னு வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற 3 பேர் தான். இப்போ இருக்கிற 3 பேர்ல யார் வந்தால் நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னா பார்ப்போமே. திராவிட முன்னேற்றங்கள் போன 5 ஆண்டு என்ன செஞ்சோ அதே தான் அவங்க செய்ய போறாங்க. ஏதோ கலைஞர் காப்பீடு இல்லை முதல்வர் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதான் வைக்க போறாங்க. பட் அதுவே நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன பண்ணுவாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட இந்த தேசிய ஆயுஷ்மான் பாரத் வரதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்குவாங்க. அப்ப அந்த பணமும் தெளிவா வரும்போது தமிழகத்துல உண்மையாவே ஆரோக்கியத்திற்காக 5 லட்சமோ இல்ல 5 லட்சத்துக்கு மேல இருக்கிற பணம் கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாதான் வரும். இன்னொன்னு பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆயுஷ்மான் பாரத்னு மத்திய அரசு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா இந்தியா ஃபுல்லா நம்ம எங்க வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நம்ம பிள்ளைகள் டெல்லியில படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அங்கேயே இருக்கிற மருத்துவமனையில இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த கணத்துக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா இவங்க ஊழல்லையே தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அதனால ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். விஜய் கட்சி கூட செகண்ட் தான் நான் நினைப்பேன். ஸோ விஜயும் இதோட சேர்ந்துட்டாருன்னு கட்டாயம் மக்களோட ஆரோக்கியம் அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டு பாட்டிகள்லாம் அப்படியே தள்ளாடிட்டு இருக்காங்கன்னா அடுத்த 5 ஆண்டு அவங்களுக்கு அட்லீஸ்ட் மருத்துவ செலவாவது கம்மியாகும். அதனால உங்க குடும்ப மருத்துவ செலவு கம்மியாகணும்னா கட்டாயம் இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த போட்டியில ஒரு முன்னிலையில இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம நினைச்சுப்போம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுக்கும் யார் முன்னிலையில இருக்காங்க, யாருனாலும் நம்ம வீட்டுக்கு நல்லது, அப்படிதான் இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கணும். அதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.